ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கும் குருப்யோ நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஷப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி சாந்தி சாந்திः ஓம் ஞானினாமபி சேதாंसि தேவி பகவதி ஹி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாபாயா பிரயச்சதி துர்गे ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தே ஹி ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி दारिद्र्यदुःखभयहारिणी का त्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं रोगान्नशेषानवहंसि तुष्टाः दुष्टादुकामान् सकदानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति ॐ नमः चण्डिकादेवी नमो नमः ॐ महाकाली महालक्ष्मी महासरस्वती नमो नमः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम् ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मा इति सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீதேவி மகாத்மிய பாராயண சங்கல்பகா அப்படிங்கிறதான அத்தியாயத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய அர்த்தம் அண்ட் கிரியா மார்க்கம் இது ரெண்டையும் இந்த வார சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்ப்போம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே. இந்த சங்கல்பம் என்றாலே பிரம்மம் என்றதான் அர்த்தம் உண்டு. சங்கல்பம் என்பது மனசு நன்னா ஒத்துழைக்கணும். சங்கல்பம் எடுக்கிற நேரத்தில் தாராபலம், சந்திரபலம், வித்யாபலம், தெய்வபலம் அப்படிங்கிறதான 4 முக்கியமான பலங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தேவை. நாம் வழிபடக்கூடியதான குருமகாஜனங்களுடைய அனுகிரகம் தேவை. இது பரம பவித்திரமான முகூர்த்த நேரம்தான் இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது. சங்கல்பம் எடுக்கின்ற பொழுது முடிந்த அளவுக்கு உட்கார்ந்து சங்கல்பம் எடுக்கணும். ஆற அமர உட்கார வேண்டும். சுகாசனம் அல்லது பத்மாசனம், சமணம் போட்டு உட்கார்றது, ஒரு காலை மேலே தூக்கி வைக்கிறது சுகாசனம், 2 காலையும் மேலே ஒவ்வொரு தொடையில வச்சு அமர்த்துறது பத்மாசனம். முக்கியமாக வலது காலை தூக்கி இடது தொடை மேலே வைத்து அமர்த்த வேண்டும். எதற்காக அப்படின்னா, ஆண்களுடைய இடது பாகம் என்பது காமத்தை குறிக்கிறது. காம வினைகள், காம ஆசக்தி இதெல்லாமே நம்மளுடைய இடது பாகத்திற்கு காரணம் என்னன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஆண்களுடைய வலது பாகம் ஆண் தன்மையும் இடது பாகம் பெண் தன்மையும் ஆனது. அப்போது மனிதனுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு உட்கார்றேன் அப்படின்னு உட்கார நேரத்தில் பலவிதமான இடையூறுகள் வர வாய்ப்புண்டு. முக்கியமாக காமக்ரோத லோபமோக மதமாச்சரிய இந்த 6 எதிரிகளினுடைய நோயாளிகள் இவங்க நம்மளை சத்கர்மாவிலிருந்து விலக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புண்டோ அதெல்லாம் பண்ணிவிடுவார்கள். இது பிரகிருதியிலேருந்தே உற்பத்தியாகக்கூடியதான ஒரு செயல். இது யாராலையும் தடுக்க முடியாது. மனசுங்கிறது ஒன்று இருந்தால் அது சலிக்கத்தான் செய்யும். மனம் கபிரூபேனா, குரங்க மாதிரி தான் மனசு. ஒரு செகண்ட் சும்மா இருக்க முடியாதனால, அப்படி சும்மா இருந்தால் அது மனசும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ மனசு எப்பவுமே அங்கங்கே தத்தி கழிச்சுட்டு தான் இருக்கும் அது. ஸோ இந்த மனசு ரொம்ப முக்கியம் சங்கல்பத்துக்கு. சங்கல்பம் என்பது டிட்டர்மினேஷன். அதாவது ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் என்கிறதான யோகத்தை தான் சங்கல்பம் என்பது குறிக்கிறது. சங்கல்பம் பண்ணுற நேரத்தில் வீராசனம் அல்லது சுகாசனம் அப்படிங்கிறதான சமணம் போட்டு உட்கார நேரத்தில் வலது காலை தூக்கி இடது காலில், அதாவது இடது தொடையில் வச்சு அங்கே ப்ரெஷர் கொடுக்கணும், அமுக்க வேண்டும்.
இடது தொடை என்பது வந்து காமத்தை ஊட்டுகின்றதான ஒரு இடம் ஆண்களுக்கு. ஆகவே இந்த காமத்தை அமர்த்தி ஆன்மீகத்தை பெருசுபடுத்த வேண்டும். ஆன்மீகத்தால் மட்டும்தான் காமத்தை அடக்க முடியும். ஆன்மீக சிந்தனை இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஆபாசமான ஒரு சூழ்நிலையில் இல்லைன்னா ஒரு உருவத்தை பார்க்க வேண்டியதான நிலைமை ஏற்பட்டால் கூட மனம் பதறாது. நம்மளுடைய அம்பாளும் இப்படி தானே இருப்பள், நாம் வழிபடக்கூடியதான தேவி தேவர்கள் எல்லாமே இப்படி தானே இருப்பார்கள் அப்படிங்கிறதான் இந்த சிந்தனை அடுத்த நிமிஷமே வந்துடும் மனசுக்குள்ள. அதுக்கு தான் இந்த வலது காலை தூக்கி இடது தொடையில வச்சு அமுக்கிறார். நல்ல காரியம் பேசுற நேரத்தில் கெட்டதை பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றதுக்கு வழி இல்லாமல் சொல்றேன். துரியோதனன் வந்து பாஞ்சாலியை வந்து தன்னுடைய இடது தொடையில உட்கார சொல்றார். இடது தொடை காமம். அப்பதான் பீமன் வந்து அந்த ஒரு சபதம் போடுறார், உன்னுடைய தொடையை நான் வந்து பிளந்து உன்னுடைய காமாசக்திக்கு ஒரு அறிவு வருத்துவேன் அப்படின்ட்டு. அதுபோல ஸோ இது ஒரு முறை. இதற்கு அடுத்ததாக இந்த சுக்லாம்பரதனம்னு சொல்றது என்ன, இது செய்ய வேண்டியதான வழிமுறை என்ன? நமக்கு 2 கரங்கள் இருக்கு. கரங்களை வந்து முஷ்டி முத்ரா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த 4 விரல்களையும் மடக்கி விட்டு அந்த 5வது விரலால் அவங்கள ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அது முஷ்டி முத்திரையாகிறது. அதே நேரத்தில் இந்த 5வது விரல், அதாவது நம்முடைய தம்பு அப்படிங்கிறதான விரலை வந்து நட்ட நடுவிலே புகுத்திட்டோமானா, அதாவது 2 விரல்களுக்கும் ரைட் சைடில் 2 விரல்கள் லெஃப்ட் சைடு, அதுக்குள்ள நம்ம அந்த கட்ட விரல் நம்ம புகுத்திட்டோம்னா இதுக்கு ருத்ரமுத்ரான்னு பேர். இப்படி ருத்ரமுத்ரா அல்லது சாதாரணமாக முஷ்டி முத்ரா. முஷ்டி முத்ரா ரொம்ப சிறப்படைந்தது. முஷ்டி முத்திரையில் வந்து ரொம்ப முக்கியமாக எந்த விரல்களால் எந்த இடத்துல கொட்டிக்க வேண்டும். எங்கேயாவது எல்லாம் தலையில் கொட்டக்கூடாது. அதுக்கு காரணம் உண்டு. இந்த தலை என்பது வந்து பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்தில் ஒவ்வொரு பாக்கெட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்கெட்டில் ஒவ்வொன்று நடக்கிறது. அப்போது நமக்கு வந்து மனிதனுடைய இந்த மஸ்தகத்துக்கு முன்னே 2 பிரம்ம கும்பங்கள் இருக்கிறது. பிரம்ம கும்பம் என்பது வந்து நம்மளுடைய ஆன்மீக செயல்பாடுனால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான ஒரு சொத்து, பொக்கிஷம். அது இப்போது ஒரு 2 லிட்டர் தயிரை கடைஞ்சாச்சுன்னா அதில் ஒரு 1/2 கிலோ வெண்ணெய் வரும் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ப்ராசஸ்னால இந்த வெண்ணெயை நம்மளால் உருவாக்கி எடுக்க முடியறதுக்குள்ளேருந்து அந்த தத்தியக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடியதான இந்த ஃபேட்டை வந்து, அதாவது வெண்ணெயை வந்து நம்மளால் அதுலேருந்து எடுக்க முடியறது. அதுபோல் நம்மளுடைய ஒட்டுமொத்தம் நம்மளுடைய ஆன்மீக சக்தி என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே வரும். அந்த ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா அது எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த பிரம்ம கும்பத்தில் தான் ஸ்டோர் ஆகிறது. பிரம்ம கும்பம் என்ற வந்து பூர்ண கும்பம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? பூர்ண கும்பம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல ஒரு கும்பம், ஒரு குடம், இந்த 2 நெத்திக்கு நேர இருக்கு. அந்த 2 கும்பங்கள் ஒன்று இங்கே கொட்டிக்கணும். அது இல்லைன்னா நம்மளுடைய காது இருக்கு பாருங்க, நம்ம காதுக்கு மேலே நம்முடைய ஆள்காட்டி விரலோடு கீழே அந்த அக்ரமும் காதனுடைய மேல் பாகத்திலிருந்து இந்த விரலை வைக்கிற நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸில் கொட்டிக்கலாம். அப்போ இந்த தலையோட்டினுடைய நட்ட நடுவில் ஒரு கிட்டத்தட்ட 2 சைடும் இந்த 2 இடத்துல தான் கொட்டிக்கணும். கொட்டுகின்ற நேரத்தில் எந்தெந்த விரல் எல்லாம் ஸ்பர்சனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 விரல்கள் இருக்குது. அதில் இந்த நட்ட நடுவே இருக்கிற விரலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா ஞாபகத்தில் சொல்லி கொடுக்குறேன் நான். அப்போ நடுவிரல் இருக்கிறது, நடுவிரல், அதுக்கடுத்து மோதிர விரல். இந்த 2 மோதிர விரலையும் மடக்கிற நேரத்தில் என்ன வருது, அந்த 2 முட்டிகள் மத்தியே இருக்கக்கூடியதானது, அப்போ தான் முஷ்டி வரும். 2 கரங்கள்லேருந்தும் இருக்கக்கூடியதான இந்த மத்திய விரல் அப்புறமா வந்து மோதிர விரல், இது 2ஐயும் சேர்த்து தான் கொட்டிக்கணும். ஆள்காட்டி விரலோ சுண்டு விரலோ இடிக்கக்கூடாது இது கொட்டிக்கிற நேரத்தில். இது ஒரு முறை. 2வது வந்து இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுப்போம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம். சுக்லம் என்றால் வெண்மை. வெண்மையினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் மகாகணபதி, சுக்கராச்சாரியர். இவ வந்து வெண்மை. டைமண்ட் பார்த்தேன்னா ஒயிட் கலர் இருக்கும் இல்லைவா? டைமண்டுக்கு 26 கலர் இருக்கு. பட் அதில் பிரபலமானது வந்து ஒயிட் கலர். ஹையஸ்ட் வேலை இருக்கக்கூடியது வந்து ப்ளூ ஜாகர், நீல வைரம். அப்போ சுக்ல அம்பரதரம் விஷ்ணும். அம்பரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வானம், இந்த ஸ்பேஸ், ஆகாசம் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. அம்பரம். அம்பரம் என்றால் வஸ்திரம் என்றதான ஒரு அர்த்தமும் உண்டு. அம்பரம் என்றால் சமுத்திரம் என்கிறதான அர்த்தமும் உண்டு. பூமி என்கிறதான அர்த்தமும் உண்டு. ஆகவே வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டதான விஷ்ணு
சர்வவியாபியாக எல்லா இடத்திலையுமாக இருக்கிறதான பரபிரம்மமூர்த்தி. விஷ்ணு பகவான் வெண்மை பட்டு உடுத்திக்கிறது ரொம்ப ரயர் ரெஸ்ட். அவருக்கு எப்பவுமே பீதாம்பரம் தான், மஞ்ச வஸ்திரம் மஞ்ச ஆடை தான் உடுத்திப்பார். அதனால இங்கே விஷ்ணு அப்படிங்கிறதான மந்திரத்தை ஆட் பண்ணதுனால இது மகாவிஷ்ணுவை சொல்லலை, மகாகணபதியை சொல்லுகிறது. ஆனால் விஷ்ணு அப்படிங்கிறதான நாமத்துக்கு அர்த்தம் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கக்கூடியதான மகாசக்தி. எதில் இல்லைன்னு கேட்டால் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சர்வவியாபியாக இருக்கக்கூடியதான மகத்தத்துவத்துக்கு அந்த மந்திரத்துக்கு பேர் தான் விஷ்ணு. சசி வர்ணம், சசி என்றால் சந்திரன், சந்திரனுடைய வர்ணம் இருக்கக்கூடியதான மேனி உடம்பு. சதுர்புஜம், 4 கரங்கள் இருக்கக்கூடியவர். மகாகணபதி தான் விஷ்ணு, விஷ்ணு தான் மகாகணபதி. தேவி பாகவதத்தில் திரிபுரா ரகசியம் அப்படிங்கிறதான புராணங்களில் இதில் வியாக்கியானப்படுகிறது. மகாவிஷ்ணுவும் கணபதியும் ஒன்று, சுப்பிரமணியனும் பிரம்மதேவனும் ஒன்று இந்த சென்ஸ். அந்த சக்தி வழியாகத்தான் இந்த தோற்றம் ஏற்பட்டது. ஆகவே கணபதியை நாம் வழிபட்டால் அது விஷ்ணு பகவானை வழிபடுறதுக்கு சமம், விஷ்ணு பகவானை வழிபட்டாலும் மகாகணபதியை வழிபடுறதுக்கு சமம். பரமேஸ்வரனுக்கு எதில் பிரியம் அப்படின்னா முதல்ல விஷ்ணுவுக்கு பிரதம ஸ்தானம் கொடுத்தா பரமேஸ்வரன் திருப்தி அடைவார். அதனால அந்த விஷ்ணு அப்படிங்கிற வார்த்தைக்கு பரமேஸ்வரன் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறார். காரணம், மகாவிஷ்ணு தான் அவ்வளோ வித ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணி வர்றார். பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணிவிட்டு அவ்வாறு தபசுக்கு போயிடுறார். ருத்ரன் கடைசியில் எல்லாத்தையும் அழிக்கிற நேரத்தில் மட்டும் தனக்குள்ளே எடுத்துக்கிற நேரத்துக்கு மட்டும் வரார். அதாவது சில குழந்தைகள் வீட்டில் எந்த விதமான உபகாரமும் இருக்காது, சாப்பிட்ற நேரத்தை கரெக்டாக உட்காந்துருவான். தட்டை தூக்கின்னு வருவானா கூட சந்தேகம் ஆறாம் போட்டு கொடுக்கணும். மதியம் ஒரு வேலையில் தலை போட்டுக்க மாட்டேன். அம்மா அப்பா எப்படி பணம் சம்பாதிச்சுன்னு வந்தா, எப்படி பொருள்களை சம்பாதிச்சா, எப்படி இந்த உணவை தயார் பண்ணா, இதுக்கு பட்ட கஷ்டங்கள் பாடு ஒன்றும் இந்த பையனுக்கு தெரியும். அவன் பாட்டு வரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள். சாப்பிட்டு சில நேரத்தில் அந்த தட்டைக்குள்ள தரம்பு போட மாட்டான், அதையும் அங்கே வச்சுட்டு போயிடுவேன். இது ஒரு ஒரு சின்ன உதாரணம். ஸோ பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணி போடுறார். மகாவிஷ்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பரிபாலனை பண்ணி வர்றார். அதை தனக்குள்ளே இழுத்துக்கிறதுக்குள்ளதான விட்ராவல், அதாவது உபசம்ஹாரம், தனக்குள்ளே இழுத்துக்கக்கூடியதுக்கு சம்ஹாரம்னு பேர். சம்ஹரம், தோன்றியதை தனக்குள்ளே அடக்கிக் கொள்வதற்கு சம்ஹரம்னு பேர். அது ருத்ரபகவான் முடிச்சுட்டு போயிடுவார். அவர் கவலைப்படுறதே கிடையாது. எப்படிலாம் வாழ்ந்தா, என்ன மாதிரி வாழ்ந்தா, யார் இந்த ஆள் பார்ட்டி, ஒன்றும் இல்லை, அழிச்சுட்டு போயிடுவார். அது அந்த மாதிரி ஒரு குழந்தை. எனிவே எது சொல்லிட்டு வர அப்படின்னா, மகாவிஷ்ணுடைய நாமத்தை கேட்குற நேரத்திலே பரமேஸ்வரனுக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. அல்டிமேட்லி பரமேஸ்வரன் தான் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும். அஷ்டைஸ்வரியங்களையும் பரமேஸ்வரனால் தான் கொடுக்க முடியும். ஆனால் மகாலட்சுமி ரூபம் வழியாக கொடுப்பார். நாராயணப்பட்ட திரிப்பாடு நாராயணத்தில் சொல்றாரு, சிவனுடைய அனுகிரகம்தான் அஷ்டைஸ்வரியங்கள். அந்த அஷ்டைஸ்வரியங்கள் உன்னுடைய தர்மபத்னியான மகாலட்சுமி வழியாக உலகத்திற்கிற அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தகுதிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஆகவே பிரசன்ன வதனம் தியாயேது, நாம் வழிபடக்கூடியதான இறைவன் எப்பவுமே பிரசன்ன வதனமாக இருக்கணும், புன்சிரிப்போட அழகாக சந்தோஷமாக இருக்கக்கூடியதான முகமாக இருக்க வேண்டும். பகவானுக்கும் கோபதாபங்கள்லாம் உண்டு. உருவம்னு ஒன்று கொடுத்து அப்படின்னா அதுக்கு எல்லா விதமான அந்த தோஷங்களும் வந்துடும். கோபம், தாபம், பொறாமை இதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் சில பேருக்கு அதை அடக்கி வாழ தெரியும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியும். அதுதான் திவ்யாத்மாக்கள்னு பேர். அப்பதான் அவதார புருஷர்கள், மகான்கள் எல்லாம். சில பேருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அப்போ அவங்க வல்கரா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். உடம்புன்னு ஒன்று உண்டு அப்படின்னா அந்த உடம்போட கான்ஸ்டியூஷனில் செவ்வாய் கிரகம் இருக்கார், சனி பகவான் இருக்கார், ராகு கேதுக்கள் இருக்கா, அவாவா குணத்தை காட்டாமல் இருக்க மாட்டா இல்லையா? அதுபோல அதனால கோபதாபங்கள், பொறாமை, அது இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா பிரசன்ன வதனமான பகவான தேவை. இருஷ்டமாகவோ கோபமாகவோ சங்கடமாகவோ இருக்கக்கூடியதான் நிலைமையில எந்த பகவத் சைதன்யம் நான் விரும்பலை. எனக்கு பிரசன்ன வதனமாக இருக்கணும். அப்பதான் எனக்கு வேகம் அந்த இறைவனுடைய பிரசாதம் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும். தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விதமான விக்னங்களுக்கும் சாந்தி ஏற்பட வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். அதாவது விக்னங்கள் எல்லாம் அழிய வேண்டும். விக்னம்ங்கிறதான ஒரு வார்த்தையே இருக்கக்கூடியது, அந்த வார்த்தையே வரக்கூடாது என் வாழ்க்கையில. அதனால நான் வெண்மை நிறத்துடைய ஆகாயம் போன்றதான வெண்பட்டை உடுத்தி கொண்டதான சர்வவியாபியான சந்திரனை போல வர்ணம் இருக்கக்கூடியதான திருமேனி. சந்திரனுக்கு என்ன அழகு அப்படின்னா வெண்மையும் கொஞ்சம் பீத வர்ணம், அதாவது மஞ்ச வர்ணமும் சேர்ந்துதான் இருக்கும். சசியினுடைய வர்ணம், சந்திரனுடைய வர்ணம். அப்பேற்பட்ட வர்ணமாம் மகாகணபதிக்கு இருக்கக்கூடியது. சதுர்புஜங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், பிரசன்ன வதனாக இருக்கக்கூடியதான அந்த சித்தி விநாயக சர்வேஸ்வர பரபிரம்ம பரமூர்த்தியை என்னுடைய எல்லா விதமான விக்னங்களிலிருந்தும் எனக்கு ப்ரொடெக்ஷன் தந்து
என்னுடைய இந்த ஜப காரியங்கள் நான் எதுக்காக எந்த உத்தேசமாக நான் இப்போ இந்த கர்மாவை செய்ய விரும்புகிறேனோ அது பரிபூர்ணமாக நிர்விக்ன பரிசமாப்தம், எந்த விதமான விக்கிரகங்களும் இல்லாமல் பரிபூர்ணமாக இறைவனுக்கு திருப்தியாகும்படியாக செய்து கொடுக்கறதுக்கு நீதான் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பிராணாயாமம். பிராணாயாமம் செய்யாமல் எந்த கர்மாவையும் செய்ய முடியாது. வைதிக முறையில் எந்த ஒரு தெய்வீக வழிபாடு நேரத்திலையும் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். பிராணாயாமத்தில் பிராணனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பேர் பிராணாயாமம். நல்லா சுருக்கமாக சொல்லிட்டு போவேன், ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றியெல்லாம் பேச தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் உண்டு. இருந்தால் அதெல்லாம் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான். அப்போ நமக்கு நம்மளுடைய மூலாதார பத்மம் தான் ரவுண்ட் அபவுட் அல்லது யூட்டர்ன் எடுக்கிறதுக்குள்ளதான இடம். அப்போ இந்த பிராணன் பராகாசத்தில் இருக்கக்கூடியவர், சுதந்திரன். பிராணன் என்றால் பிரகிருத்தியா சலன சக்தி இருக்கக்கூடியவனுக்கு பிராணன் என்றதான பேர். அவரை நாம் உள்ளுக்கு இழுத்துக்கிறோம், ஆவாகனம் பண்ணுறோம். வா எனக்கு உயிர் பிச்சையை கொடு அப்படின்னு சுவாசத்தை நாம் உள்ள இழுத்துக்கிறோம். அதன் பிறகு அது உள்ள ஒரு பரிபூர்ணமாக உடம்பு பூராவும் பரவதற்கு நாம் மேலையும் கீழே மண்ணும் ஓப்பன் பண்ணாமல், அதாவது மூக்கோ அல்லது வாயோ ஓப்பன் பண்ணாமல் அந்த சுவாசத்தை உள்ளே விடுறோம். அது என்ன ஆகும்னா, அந்த 100 ஆக்சிஜன் 67% ஆக்சிஜனும் 33% கார்பன் டை ஆக்சைடுமாக உள்ளிருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கு மூச்சை இழுக்கிற நேரத்துக்கு பேர் பூரகம், ஃபீல் பண்ணுறது. மூச்சை வெளியில் விடுறதுக்கு பேர் ரேச்சகம், வெளியே தள்ளறது. அந்த மூச்சை உள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் உட்கார்றதுக்கு பேர் கும்பகம். கும்பம் அப்படின்னா குடத்து தண்ணி நினைச்சா தூக்கி நடக்க முடியும், எல்லா இடத்துக்கு அது ஒரு இடத்துல வைக்கத்தானே வேணும். அதை மாதிரி கும்பகம் பண்ணுறது. அப்போ இதய பத்மத்தில், மூலாதாரத்தில், சுவாதிஷ்ட சக்கரத்தில், மணிபூரகத்தில், அநாகதா சக்கரத்தில், விசுத்தி சக்கரத்தில், சகஸ்திரபத்மத்தில் இப்படியெல்லாம் எங்கே வேணால் கொண்டு நிறுத்திக்கலாம். பூஜை பண்ண நேரத்தில் உட்காரத்தை எங்கேயாவது கை கால் வலிக்கிறது அப்படின்னா அந்த வலிக்கிற இடத்துல அந்த சுவாசத்தை கொண்டு நிறுத்த முடியும். அந்த பிராணனை அந்த வலி போகும். இப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த பிராணனுக்கு ஊர்தமுகமாக சஞ்சாரம் செய்ய வேண்டும். ஏதாவது ஊர்தமுகத்திலேருந்து வந்தது அதோமுகத்தை பார்த்து போயிட்டு இருக்கு. அபானன்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிராணன் உள்ள நுழைஞ்சதுமே அபானன் உடனடியாகவே தன்னுடைய கையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, பிராணா என்னுடைய குருநாதா, என்னுடைய பெரிய பிரதரை, பிக் பிரதர், வா 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 உள்ளே போவோம் அப்படின்னு உள்ளே குடிச்சிட்டு போயிடுவார். போனதுக்கு அப்புறமா அவ்வளோதான். அங்கே போய் பார்க்குற நேரத்தில் தெரியுது இனியும் 3 தம்பி மாதிரி இருக்கா நமக்கு அப்படின்னு. வியானன், உதானன், சமாதன். அப்போ ஒவ்வொரு பிராணனுடைய பியூரிட்டி பிகம் இம்பியூர் ஆயிடும் உள்ள போக 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 போக. அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிராணனை மேல் நோக்கி சஞ்சாரம் செய்ய வைக்க வேண்டியது. மேலே இருந்து வந்ததான தத்துவம். மூச்சு காத்து வெளியிலிருந்து வந்தது. வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மேல் உலகம். அப்போ மேல் உலகத்துக்கே தான் அதை அனுப்பணும். அப்போ தான் அது ஃபர்தர் பியூரிட்டி கிடைக்கும் அதுக்கு, அதனால பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, மூக்கை ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது பிராணாயாமத்துக்கு. இதெல்லாம் நேரடியாக காட்டி கொடுத்தா தான் நல்லா புரியும். எப்படியோ இந்த கட்டை விரல், மோதிர விரல், இந்த 2 விரலை இந்த மூக்கினுடைய நட்ட நடுவில், அந்த மூக்கு கொஞ்சம் குழியாக இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ளாப்புக்கு ஜஸ்ட் மேலே அங்கே ஒரு நரம்பு இருக்குது. இந்த நரம்பு ஆன்மீகமான நம்மளுடைய பிரெயினை தொடர்றது, ஆன்மீக சக்தியை தூண்டிவிடக்கூடியதான ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த இடத்த தொடரா. இது பெண்களுக்கு பிராணாயாமம் சாதாரணமாக வைதிக கர்மாவில் இல்லை. அப்போ அவங்க என்ன சுத்தி பண்ண வேண்டாமா உடம்ப, இல்லை அவங்களுக்கு ஆன்மீகம் சாதிச்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் அவங்களுக்கு மூக்கு குத்துறா. இந்த மூக்கு எங்கே குத்துறா, அந்த பாயிண்ட் கண்ட இடத்துலையும் இப்பெல்லாம் குத்திக்கிறா. அந்த மூக்கு குத்தல் கிடையாது. மூக்கை குத்த வேண்டியதான அந்த ஃப்ளாப்புக்கு ஒரு பெண்டு வருதே, அந்த ரொம்ப மினுசமாக இருக்குமே, அந்த இடத்துல தான் மூக்கு ஓட்டையை போடுறா. அப்போ அங்கே குத்தினதுக்கு அப்புறமா அந்த மூக்குத்தி போட்டாச்சுன்னா அவளுக்கு நித்திய பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருக்கிறது சமமாகிறது. ஆம்பளுங்களுக்கு மூக்கு குத்தல் இல்லைங்கிறதுனால அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 விரல்களை உபயோகப்படுத்தி கொண்டு மூச்சை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி, ஃப்ளாப் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ளாப்பை க்ளோஸ் பண்ணுறது, உள்ளாக பிடிச்சி நிறுத்துறது. இதுக்கு பேர் தான் பூரக ரேச்சக கும்பகம். அப்போ இது என்ன பண்ணுறா அப்படின்னா, மகாமந்திரங்களை சொல்லி இந்த பிராணனை நாம் நம்ம உடம்புக்குள்ள உபயோகப்படுத்திக்கிறோம். மகாமந்திரங்களுடைய சக்தி என்ன அப்படின்னா, மந்திரத்தில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்குள்ள பியூரிஃபை பண்ணுறதுக்குள்ளதான சக்தி இருக்கக்கூடியது. வெளியில் இருக்கிறதான சுத்தி நமக்கு குளிச்சு சோப்பு போட்டு அலம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற உறுப்பிகளை எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி துர்வாயுவை எல்லாம் அகற்றி அந்த நல்ல வாயுவை எல்லாம் தெய்வீகமாக்கி மாற்றுறதுக்கு பிராணாயாமம் உதவுகிறது. அப்போ என்ன சொல்கிறா இல்லை மந்திரம் அப்படின்னா, ஓம் பூஹு. நமக்கு 14 உலகம். பூமி பேசு, பூமிக்கு மேலே 7 உலகம், பூமிக்கு கீழே 7 உலகம். புவர் லோகம், சுவர் லோகம், மகர் லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு உலகங்கள் மேலே நோக்கி போகிறது. அதே மாதிரி கீழியும் அத்தலம், வித்தலம், சுத்தலம், ரசதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம் அப்படின்னு கீழக்கு 7 உலகம் இருக்கு. பை டிஃபால்ட் கீழுக்கு பார்த்தே தான் போகும். மூச்சு ஒரு தடவை எடுத்தாச்சுன்னா அந்த அபான என்ன பண்றான்னா அப்படியே கூட்டிட்டு போயிடுவார்.
அதல பாதாளம் வரைக்கும் அது பாட்டுக்கு போயிடும். அப்ப என்ன இருக்கும்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மேல்கதிங்கிறது ஒன்று உண்டாகாது. ஆனா நமக்கு மேல்கதி வேணும். அதுக்கு தான் ஆன்மீகம், அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு தான் இந்த ஜென்மாவை எடுத்து மனுஷனா வந்திருக்கோம். அதனால நம்ம பிராணாயாமம் பண்ற நேரத்தை என்ன பண்றோம், மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினுடைய சக்தியினால பிராணனை ஃபில் பண்றோம், அந்த பிராணனை உள்ள நிறுத்துறோம், அந்த பிராணனுடைய கழிவுகளை எல்லாம் இனி ஒரு துவாரம் வழியாக வெளியிடுறோம். இதுதான் பிராணாயாமத்தில் இருக்கிறது. அப்போ ஓம் பூஹு, அதுதான் பூலோகம். ஓம் புவஹா, ஓம் சுவஹா, ஓம் மகஹா, ஓம் ஜனஹா, ஓம் தபஹா, ஓம் சத்தியம் அப்படிங்கிறதான மேல் இருக்கக்கூடியதான உலகங்கள் எல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். இது என்ன சங்கல்பம் இல்லவா? அப்ப எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அந்த தெய்வீக சக்திகள் அங்கே இருக்கிறதான மகான்கள் மகர்ஷிகள் யாரெல்லாம் தபஸ் செய்கிறார்களோ, புண்ணியாத்மாக்கள், அவங்க விடக்கூடியதான அந்த சுவாச உச்சாசத்தை எல்லாம் நாம நமக்குள்ள எடுத்துக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ள. அப்ப நம்ம பியூர் ஆயிடுவோம். இப்ப தெய்வத்தம் இருக்கக்கூடியதான தேவனாகி விடுவோம் நாம. அதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்படி பிராணாயாமம் பண்றது ஓம் பூஹு, ஓம் புவஹா, ஓம் சுவஹா, ஓம் மகஹா, ஓம் ஜனஹா, ஓம் தபஹா, ஓம் சத்தியம். அதுக்கப்புறமா காயத்ரி மந்திரத்தை சொல்றேன். காயத்ரி மந்திரம் தான் இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டம் பூராவும் பறந்து இருக்கக்கூடியதான மகாமந்திர துவனி. போர்புவ சுவரோம் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி இந்த வலக்கரத்துல காத்து பட்டு இந்த ரேச்சக பூஜை கும்பம் பண்ற நேரத்துல காத்து பட்டு கையில அழுக்கு இருக்கும். அதை என்ன பண்ற அப்படின்னா பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியதான மனிதனுடைய வலது காது, முக்கியமாக இந்த வேத தியானம் செய்யக்கூடியவா, சந்தியாவனம் பண்ணக்கூடியவா, உபநயனமானவர்கள், நல்ல உத்தம பக்தர்கள் எல்லாரோட காதலையும் உண்டு. இருந்தாலும் இவாளுக்கெல்லாம் சிறப்பு ஜாஸ்தி. அந்த வலது காதில் நம்மளுடைய கையை 5 விரலையும் சேர்த்து தொட்டுக்கு வேணும். இது தொட்டுனாச்சுன்னா ஒரு ஆசமனத்துக்கு சமமாயிடும். கையை எடுத்து அந்த வலது காதை அப்படி ஃபுல்லாக மூட வேண்டியது. அப்போ பரிசுத்தமாக எடுத்து கை. அதுக்கு அடுத்ததாக சங்கல்ப முத்ரா அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு. இடது கை கீழே, வலது கை மேலே. வலது கையினுடைய கட்ட விரல் இடது கையினுடைய கட்ட விரலை ரவுண்டு பண்ணணும். இந்த இடது கையில் இருக்கிறதான கட்ட விரல்ங்கிறது மேருவுக்கு சமம். இந்த பால்கடல் கடையிற நேரத்தில் மந்திர பர்வத்தை நடுவில் நிறுத்திட்டு வாசுகியால அதை கடையறதுக்காக ஒரு ரவுண்டு போட்டாலே அது மாதிரி இந்த பிரம்மாண்டம் என்பது மேரு. பிரம்மாண்டத்தில் ரொம்ப பெருசு. அதனுடைய ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா, ஆக்சஸ் பாயிண்ட் எது அப்படின்னா இந்த மேரு பர்வதம் தான். இன்னைக்கு காணக்கூடியதான பிராகிருத கைலாசம் தான் இந்த மேருவுக்கு சமம். ஒரிஜினல் மேரு நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. இப்படி இந்த இடது கட்ட விரலை வலது கட்ட விரலால ஒரு ரவுண்டு பண்ணால் அர்த்த பிரதட்சண மாட்டம் ஆகும். சிவன் கோவிலில் பாதி சண்டிகேஸ்வரனுக்கு வரைக்கும் போய் திரும்பி பழக்கம் உண்டு பல கோவில்களில். பார்வதி தேவி இருந்தால் மட்டும் சில கோவில்களில் ஃபுல் பிரதர்ஷனத்துக்கு அலோடு. பட் பொதுவாக நட்ட நடுவில் நின்றுடும். அர்த்த பிரதர்ஷனம் தான் சிவன் கோவில் அலோடு. அது மாதிரி இந்த பிரம்மாண்டத்தை நம்ம எவ்வளோதான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் ஹாஃப் தான் தெரிஞ்சுக்க முடியும். பரமஜானியாலே ஹாஃப் தான் தெரிஞ்சுக்க முடியும், பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியாது. எல்லா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறா பராசக்தி, எனக்கே தெரியாது என்னுடைய சக்தி எவ்வளோ இருக்குன்னு. யார் இதெல்லாம் போய் மெஷர் பண்ணி உட்காந்துருப்பா அப்படிங்கிற அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த பத்தி அந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க. ஸோ வலது கையினோட உள்ளங்கை, இடது கையினோட உள்ளங்கை, இது ரெண்டும் சேர்ந்து இப்படி இருக்கணும். சில பேர் இந்த வலது கரத்தில் இருக்கக்கூடிய 4 விரலை மூட சொல்லுவா, சில பேர் ஓப்பன் பண்ணி வச்சுக்க சொல்லுவா. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது, க்ளோஸ் பண்ணுறதை விட. அப்படி 2 விரல 2 பக்கமாக இருக்கணும். இது ஒரு முத்திரையை கொடுக்கறது. இதை தொடையில வச்சுக்கணும். தொடை பூலோகத்துக்கு சமம். மனிதன் என்ன பூலோகத்தில் ஆசை வாசம் இல்லாது அதிகம். இந்த அதான் ஊர்வசி என்பவள் யாரு? மதனத்தை கலப்பக்கூடியவள் அல்லவா, மதாலசியாக இருக்கக்கூடியவள், காமாசக்தியை உண்டு பண்ணக்கொள். உர்வசியை பார்த்து மயங்காதவா யாரும் இருக்க முடியாது. நரநாராயண மகர்ஷிகள் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ற காலத்துல இந்திரன் ரொம்ப திலோத்தமா அனுப்பி சவச கெடுக்க புறப்பட்டார். அப்ப நாராயணன் தன்னுடைய தொடையிலிருந்து உற்பத்தி செஞ்சவள் தான் இந்த உர்வசி. ஊருவிலிருந்து உற்பத்தியானவள் என்பதனால் உர்வசி என்றதான பேரு. வசீகரண சக்தி, நம்மளுடைய காமாசக்தி, இதெல்லாம் அடங்குறதுக்காக இந்த பூலோகத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதா. இந்த பூமியில தான் இந்த விவகாரங்கள்லாம் ஜாஸ்தி, பூமியுடைய மாயை. அப்போ இந்த இடது கையை வலது தொடையினுடைய கீழியும், வலது கை இடது கையினுடைய மேலேயும் அந்த கட்டவரில் ரவுண்டு பண்ணிட்டு பிரதட்சணமாக வச்சுக்கொண்டு மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும். என்ன மந்திரம் சொல்றது? மம உபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. சங்கல்பம் 2 விதமாக இருக்கு, 3 விதம் ஆக்சுவலி, 2 விதம். ஒன்று பிருகு, ரொம்ப பெருசான சங்கல்பம். அது சாதாரணமாக அந்த யாக யத்னங்கள்ல பண்ற நேரத்தில் பெரிய சங்கல்பமாக இருக்கும். 2வது மத்தியம ரீதி. 3வது லகு ரீதி. லகுனா சின்னது. அப்போ பிருகத் அப்படின்னா ரொம்ப பெருசு, மத்தியமம் அப்படின்னா ஒரு மீடியம் லெவல், அதுக்கடுத்து லகு சங்கல்பம். இப்படி 3 விதமாக இருக்கு. இப்போ நாம் எந்த கற்றுக்கிறோம் அப்படின்னா, மம உபாத்த சமஸ்த, உபாத்தங்கள் பாவங்கள், பாவ செயல்கள், மனசா வாச்சா கர்மனா செஞ்சிருக்கக்கூடியதான
துஷ்ட பலனை கொடுக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாமே மமா என்னுடைய நான் காரணமாக நானாகவே வருத்தி கொண்டதானது. பகவான் சொன்னதில்ல, நாமளாகவே தலையை போட்டு நாமளாகவே நாசம் பண்ணிக்கின்றதான நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உபாத்தங்களை எல்லாம் சமஸ்த துரித க்ஷயத்வாரா எல்லா விதமான துரிதங்களையும் உருவாக்குறதுக்கு காரணமான என்னுடைய பாப செயல்கள் அனைத்தையும் போக்கி அதிலிருந்து என்னை தப்பிக்க வச்சு காம குரோத லோப மத மாசத்தியம் அப்படிங்கிறதான 6 வைரிகள் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றக்கூடியதான திறமை வாழ்ந்ததான ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய நாமத்தை நான் இப்போ சொல்லி என்னுடைய சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். டிட்டர்மினேஷன் அது என்ன அப்படின்னா, ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம். பரபிரம்ம பரமூர்த்தியை தான் இங்க பரமேஸ்வரன் என்று அழைக்கிறார்கள். சிவம் என்று சொல்லிக்கலாம், நாராயணன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்டதான ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம். அதுக்கு வைஷ்ணவர்கள் ஸ்ரீ நாராயண பிரீத்தி, அது முட்டாள்தனம். ஸ்ரீமன் நாராயண பிரீத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பரமேஸ்வரன் அப்படின்னா ருத்ரனை பத்தி சொல்லலை. இங்க பரமேஸ்வரன் என்றால் பரபிரம்ம பரமேஸ்வரன், பரபிரம்ம மூர்த்தி அப்படிங்கிறதான சிவம், பிரம்மம். அந்த பகவானுக்கு கீழ்தான் மற்றவா எல்லாருமே. அவர் பகவான்கிற டைட்டில் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறதா ஒரு டைட்டில். ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய பிரீதிக்காக அஸ்மாகம் நாங்கள், மமா அப்படின்னா என்னுடையது, அஸ்மாகம் அப்படின்னா அஸ்மது அப்படின்னா எங்களுடையது, சர்வேஷாம் சக குடும்பானாம் எங்களுடைய சமஸ்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் க்ஷேம ஸ்தைர வீரியம் நல்ல க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும். சகல சௌபாகியங்களோட ஐஸ்வர்ய அபிவிருத்தியோட வாழக்கூடியதுக்கு க்ஷேமம் என்று தானே பேர். சாந்தியோடு இருக்கக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு, அடிக்கடி நான் பாடுவேன். க்ஷேமம் கூரு கோபால சந்ததம் மாமா க்ஷேமம் கூரு கோபால. இப்போ இந்த சங்கல்பத்தில் நாம் சொல்கிற இந்த மந்திரத்தை பாடல் வழியாக அங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மந்திரம் தெரிஞ்சவா மந்திரம் வழியாக இறைவனுக்கு உபகாரம் செய்யட்டும், மந்திரம் தெரியாதவா மந்திரம் தெரியாத வழியில் பகவானுக்காக வாழ்க்கையை நடத்தி கொள்ளட்டும். எப்படி வேணால் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அவங்களுடைய ஜாதி முறை, அதாவது வர்ணாசிரம தர்மத்துக்கு ஒரு நியமங்கள் நிஷ்டங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கா. அதெல்லாம் பண்ணால் தான் அவங்க அந்த ஆசிரமத்துக்கு சிறப்பை உண்டாக்க முடியும். அதனால தான் ஸோ க்ஷேமம் ஸ்தைரியம் வீரியம், நல்ல ஸ்திர புத்தி இருக்க வேண்டும். என்னுடைய வீரியம் என்னுடைய கையிலிருந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்குள்ளதான ஸ்திரதையை நீ கொடுக்க வேண்டும். விஜய ஆயுர் ஆரோக்கியம், எல்லா காரியங்களிலும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் மேலுக்கு மேல் அது பெருசாக வேண்டும், வளர வேண்டும். சும்மா என்னைக்கா ஒரு நாளைக்கு கிடைச்சா போறாது, நிரந்தரமாக கிடைச்சிட்டே இருக்கணும். அது குட்டி போட்டுட்டே இருக்கணும். ஐஸ்வர்யம், நல்ல ஆயுர்பாவம், நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம் அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. அதே தான் இங்கே சொல்லிட்டு வரார். அபிவர்த்தியர்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம், எல்லாமே மங்களகரமாக முடிந்து கொள்வதற்காக. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர், அதாவது இந்த சொல்லக்கூடியதான இந்த பாராயணம் செய்யக்கூடியதான இல்லைன்னா இந்த உபாசிகன் அவனுடைய நட்சத்திரம் சொல்லிப்பான், என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கா அப்படின்னு. நட்சத்திரே, ஓரோ நட்சத்திரங்களும் ஒரு ராசியில் 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி, 12 ராசி 27 நட்சத்திரம். அப்போ பரிபூர்ணமான 360 டிகிரி ஆகிடும். இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா மீன ராசோ, சில நட்சத்திரங்கள்ல 2 ராசியில் வரும். ஸோ பார்த்து சொல்லிக்கணும் அதை. ஜாதஸ்யா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நான், என்னுடைய பேரு வெங்கடேஸ்வர சர்மனஹா. இது பிராமணனுக்கு. சத்திரியனுக்கு என்ன ஆகும், வர்மஹா அப்படின்னு வரும். வைசனுக்கு என்ன பேர் வரும், குப்தஹா அப்படிங்கிறது வரும். சூத்ரனுக்கு என்ன வரும், தாசஹா அப்படின்னு வரும். இப்போ வெங்கடேஸ்வர சர்மனஹா மம என்னுடைய, இங்க அஸ்மாது சொல்ல, இங்க மமா சொல்றார், இங்க பிரசல்லா. இதே நேரத்தில் ஒருத்தருக்காக நாம் செய்ய போறோம் அப்படின்னா அஸ்ய எஜமானஸ்யா, என்னுடைய எஜமானனுக்காக, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் நான் பண்றேன். எப்படி அஸ்ய எஜமானஸ்யா ஸ்ரீ ஜெகதம்பா பிரசாதேனா, பராசக்தியான ஜெகதம்பிகையினுடைய பிரசாதத்துக்காக அனுகிரகத்துக்காக, சர்வ ஆபன் நிவர்த்தியர்த்தம், எல்லா விதமான சர்வாபன்னி வியர்த்தம், எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக, சகல பாதா நிவர்த்தியர்த்தம், எல்லா விதமான பாதைகளில் இருந்தும் எனக்கு நிவர்த்தி உண்டாகும்படியாக, அல்லது என்னுடைய எஜமானுக்கு நிவர்த்தியாகும்படியாக, சர்வாபீஷ்ட பலாவாப்தியர்த்தம், நல்ல பலங்களை உருவாக்கக்கூடியதான சூழ்நிலையை ஏற்பட்டு, சர்வ அபீஷ்டம், அபீஷ்ட பஞ்சமில்லாதது, ஏராளமாக இன்யூமரபிள், அபீஷ்ட பலாவாப்தியர்த்தம், அப்பேற்பட்டதான பலங்களை கொடுக்கக்கூடியதான தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த சித்தர்த்தம், தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் என்கிறதான 4 புருஷார்த்தங்கள்னு பேருது. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு அடைய வேண்டியது இந்த 4. இதில் ஒன்றுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும், மற்றது 3 ஜெனரலாகவே எல்லாருக்குமே இருக்கும். அதில் ஒன்று நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும்.
அதுக்கு காமம்னு பேர். தர்மத்தை பேஸ் பண்ணிட்டு அனுபவிக்கக்கூடியதான காமம், அர்த்தம், மோட்சம், அது ஸ்ரேயஸ். தர்மம் இல்லாமல் இந்த அர்த்த காமத்தை அனுபவிக்கணும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு செயல்பாட்டில் வந்து தோஷம் ஏற்பட்டு அதோகதி ஏற்பட்டு, அது தெரிஞ்சுக்கணும். தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்விதமான இந்த 4 விதமான பலபுருஷார்த்தம், இதுக்கு புருஷார்த்தம்னு பேரு. அந்த புருஷார்த்தம் சித்தியர்த்தம் கிடைக்கும்படியாக, அப்பேற்பட்டதான ஒரு நல்வாழ்வு எனக்கு அல்லது என்னுடைய எஜமானனுக்கு அமைத்து கொடுக்கும்படியாக ஸ்ரீ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி பிரசாத சித்தியர்த்தம் 3 முக்கியமான பரதேவதைகள் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவர்கள் 3 பேர் தான் இந்த தேவி மகாத்மத்தில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியதான முக்கியமான தேவிமார்கள். ஆகவே அவர்களுடைய பிரசாத சித்தர்த்தம், அவர்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக, என்னுடைய எஜமானனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நவாங்கம் திரையாங்கம், நவாங்கம் அல்லது திரையாங்கம் ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணிக்கணும் இப்பவே. நவாங்க மார்க்கத்திலையா இல்லை திரையாங்க மார்க்கத்திலையா இந்த பாராயணம் செய்ய போறோங்கிறதுக்கு தான். ஸோ நவாங்க பாராயண பூர்வகம், தேவி மகாத்மம் பாராயணம் செய்வதற்கு முன்னே இந்த நவாங்கங்களையும் நாம் பாராயணம் பண்ணி சொல்லி தெரிஞ்சுண்டு அதன் பிறகு ஸ்ரீதேவி மகாத்ம பாராயணம் கரிஷே. ஸ்ரீதேவி மகாத்மங்கிறதாவது பாராயண ரூபத்தில் நான் செய்ய போகிறேன். இனிமேல் பாராயண சகிதம் இல்லை பாராயண சியோபரி மற்ற காரியங்கள், அதாவது ஜபம், ஹோமம், தானம் இப்படிங்கிறதான விவகாரம்லாம் உண்டு, அதில் இதில் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து எடுத்த சங்கல்பம் என்ன அப்படின்னா, அஸ்மாகம் சர்வேஷாம் சக குடும்பானாம் அப்படிங்கிறதுல வந்து ஆட் பண்ண போகிறது என்னன்னா, யஹா ஏதத் சிருண்வன்னு அல்லது சிருணோதி சர்வேஷாம் சக குடும்பானாம். இந்த சொற்பொழிவை கேட்கிறவர்கள், கேட்டு உணர்ந்தவர்கள், கேட்க துணியக்கூடியவர்கள், கேட்கணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இவர்களுடைய குடும்பத்திலையும் அவர்களுக்கும் பலவித இந்த சொல்லியிருக்கக்கூடியதான சர்வவிதமான அஷ்டைஸ்வரியங்களையும் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்பட வேண்டும். ஏன்னா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து அம்பாளுடைய திருப்திக்காக, ஜனங்களுடைய சௌக்கியத்துக்காக பராசக்தி எனக்கு கொடுத்த ஒரு தௌத்தியம், பராசக்தி எனக்கு கொடுத்ததான ஒரு வேலை அப்படிங்கிறதான முறையில் அம்பாளுக்கு நான் அதை சமர்ப்பணம் செய்கிறேன். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான பலன் என்ன, அதனுடைய அனுகிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த அனைவருக்கும், இதை கேட்கக்கூடியவங்க அனைவருக்கும் இந்த பரிபூர்ணமான சொன்ன சுபமான இந்த எல்லா பலன்களும் அவருக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் தான் ஒரு ஆச்சாரியன், ஒரு லீடர் அல்லது இந்த உபன்யாச சொற்பொழிவு செய்யக்கூடியதான பக்தன் அப்படிங்கிறதான முறையில் நான் செய்யறதான சங்கல்பம். இந்த சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 கையும் இப்போ டிஸ்ஜாயின் பண்ணணும். இப்போ ஓத் எடுத்தாச்சு, அதாவது சங்கல்பம் பண்ணிட்டாச்சு, பிரமாணம் சொல்லி முடிச்சாச்சு. இப்படி நான் சொல்ல போறேன் அப்படி தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த கையை கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு அலம்பணும். அப்பா உபஸ்பிருஷ்யா அப்படின்னு பேரு. மேலையும் கீழையும் அப்பா உப அஸ்பிருஷ்யா அப்படின்னா ஜலத்தை புரோஷனம் பண்ணிட்டு தொடச்சுக்கணும் கையை. சில பேர் வந்து இதை தொடச்சதுக்கு அப்புறமா தலையில கையை வச்சுப்பா. தலையில கை வச்சா திருப்பியும் தொட்டுக்கணும். ஏன்னா தலையில் இருக்கிறதுக்கு முடி வந்து டிஎன்ஏயோட சேர்ந்தது. தலைமுடி வந்து காமத்தை ஊட்டுகிறது. காம பொருள் தான் முடி. அதனால ஒரு பூஜா புனஸ்காராதிகள் செய்யற நேரத்தில் கை காலெல்லாம் கண்ட இடத்துல தொட்டுக்கிறது, சொரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண விதியே மோற, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. பூஜை செய்யக்கூடியவர் அல்லது இந்த பாராயணம் செய்யக்கூடியவர் சீக்கிரமாக அசுத்தமாயிடுவார் இந்த மாதிரிலாம் பண்ணா. அதுதான். அடுத்ததாக சகல சாபாத்மக பிரதிபந்த நிவர்த்தையே சாபோத்தார மந்திரம் ஜெபேது. இந்த சங்கல்பத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு சங்கல்பம் என்ன அப்படின்னா, சகல சாபாத்மகம், எனக்கு வந்து எப்பேற்பட்டது ஆத்மாக்கள் ஆகட்டும், அது அஷ்டவிதமான ஆத்மாக்களை பற்றி நான் படித்தோம் போன சத்சங்கத்தில். அப்படி எல்லா விதமான ஆத்மாக்களுடைய சகலமான சாபங்கள், பொறாமை, தீங்கு பண்ணுறது, ஆபிசாரம் பண்ணுறது, சில பேர் கண்ணால் பார்த்துருவா, பகவானுக்கே திருஷ்டி படுற அளவுக்கு சில பேரோட கண்ணு ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க அதுக்கு தான் பிறந்திருக்கா, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி. நம்ம எப்பவுமே இதை நினச்சி பார்த்துட்டா போயிடும். நாம் ஏன் இப்படி இருக்கோம், நம்ம கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி, என்ன பண்ண முடியும்? இப்போ சாம்பாரில் வந்து அரிசி மாவு கலக்கி விட்டால் கொழுகொழுன்னு ஆகிடும். அப்போ கொழுகொழுன்னு வேண்டாம் அப்படின்னா அரிசி மாவு போடாத. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். லைக்வைஸ் நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளே தான். நம்மளுடைய பூர்வ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கு யாரு, நவகிரகங்கள். அந்த ரா மெட்டீரியலை வைத்துக்கொண்டு தான் சப்ததாதுக்குள்ங்கிறதான பேரில் நம்மளுடைய உடம்பை வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கா, உருவாக்கியிருக்கா. அப்போ தாய் தந்தைகளுக்கு கிடைச்சது அந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன பண்ண முடியும்? இப்போ முன்னைய காலத்தில் பிரிட்ஜுக்கு உபயோகம் பண்ணிடுதான பொருட்களாக இப்போத்த பிரிட்ஜுக்கு கிடைக்கிறது. அதனால தான் இப்போத்த பிரிட்ஜுக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷமும் நிற்க மாட்டேங்கிறது. முன்னையில என்னைக்கோ 100 வருஷம் முன்னாடி போட்டதில் இப்போ நிற்கிறது. அந்த ரா மெட்டீரியலுடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. நமக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா,
அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணவோ அடுத்தவங்களை தப்பு சொல்லவோ பண்ணாமல் பகவான்கிட்ட சொல்லணும், இறைவா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சுபாவம் வருது, இஸ் தட் கரெக்ட்? பகவான்கிட்ட கேளுங்கோ. சங்கல்பம் பண்ணுற நேரத்தில் துஷ்ட விசாரங்கள் வர டைமில் பகவான்கிட்ட சொல்லணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது, நீ தானே இதுக்குள்ளே இருக்காய், டு யூ லைக் இட் ரியலி? உனக்கு இந்த விசாரங்களோடலாம் பண்ணால் தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதா, சுகம் கிடைக்கிறதா? அப்படின்னா ஓகே, ஐ ஹவ் நோ இஷ்யூஸ். நான் என்னுடைய செயல்பாடு பண்ணிட்டு இருக்க போகிறேன். அதில் நல்லது கெட்டது, எந்த வண்ணம் வந்தது, எந்த குணம் வந்தது, எல்லாம் ஒன்றை சேர்ந்தது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏது அக்ஷர பத பிரஷ்டம் மாத்திராஹீனம் து எத்தவேது தற்சர்வம் சம்விதாம் தேவ நாராயண நமோஸ்துதே அப்படின்னு. எனக்கு இதில் எந்த ஈடுபாடும் கிடையாது. எனக்கு இதை செய்யணும், உன்னுடைய திருப்தி வாங்கிக்கணும், உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கணும், உன்னோட திருப்திக்காகத்தான் நான் அதை செய்கிறேனே தவிர எனக்கு இதில் வேற கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் என்னுடைய மனசில் பரிசுத்தியை உண்டாக்கி சத்விசாரங்களை சத்விஷயங்களை மனசுக்குள்ளே தோன்ற வைத்து என்னுடைய சிந்தனைகளை எப்போவுமே உன்னுடைய பிரசன்ன வதனமான அந்த அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்கக்கூடியதான அந்த உன்னுடைய திவ்ய சரீரத்தில் தான் என் மனம் எப்பவுமே ஒட்டி இருக்க வேண்டும். இங்கே எங்கே மாறிப்பானா இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், ஐ டோன்ட் நோ. எல்லாம் நல்லதும் கட்டது எல்லாம் உருவாகி நீ தானே. பாரதி பாடுவார் ஒரு பாட்டு பராசக்தி பார்த்துட்டு, ஏமா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணால் கண்ணை கட்டிட்டு உட்கார முடியுமாண்ணா அப்படிங்கிறார். அதுபோல் நல்லதும் கட்டதும் தோன்ற வைக்கிறதும் தோன்றலும் எல்லாமே இந்த இறைவன் தான். நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம்ங்கிறத ஒரு போதை இருக்க வேண்டும், ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம் இதில். அதுக்கப்புறம் என்ன வருது, என்ன விசாரம் வருது, அது வரதுன்னு நம்ம கையில் இல்லை. பிகாஸ் உங்களோட 5ஆம் பாவாதி லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில், அந்த 5ஆம் பாவாதிபதி சரராசியாக இருந்தானா எந்த பிரம்மா நினைச்சாலும் உங்களோட மனசை கட்டுப்படுத்த முடியாது. அது வாட்டுக்கு பறக்கும். அதுவும் ஜலராசியில் இருந்ததுன்னா, மீன ராசியிலையோ கடகராசியிலையோ விருச்சிக ராசியில இருந்தது அப்படின்னா யார் நினைச்சாலும் மனசை ஒரு நிமிஷம் ஒரு இடத்த உட்காத்த முடியாது. ஷிப்பை சும்மா நிற்குமா ஒரு ஜலத்தில், ஆடிட்டே தான் இருக்கும். அது என்னதான் ஆங்கர் பண்ணாலும். அதுபோல நம்மளுடைய நம்ம எப்போ பிறந்தோம், அந்த பிறந்த நேரத்தில் இருக்கிறதா லக்னம் என்ன, அந்த லக்னத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான 12 ராசிகள் என்னெல்லாம் டினோட் பண்ணுறதோ, எந்த கிரகங்கள் உட்காந்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் தான் நமக்கு தலையிலேத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய செயல்பாட்டில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரிலாம் என்னுடைய துஷ்ட சுபாவங்கள் துர்குணங்கள் எல்லாம் என்ன சேர்ந்தது என் கூடவே இருக்கிறது. இப்போ உடம்பு சில பேருக்கு பயங்கரமாக ஸ்மெல் வரும், வேர்வையினாலையும் அல்லாமலும் கூட. பூர்வ ஜன்மாக்களில் கொடுத்ததை நான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிறவனுக்கு உடம்பு பூரா நாரும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரே ஒரு பிரதிவிதி என்ன, இன்டேக் உள்ள சாப்பிடக்கூடியதான பொருட்களை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும், மேலே பர்ஃப்யூம் போட்டுக்கணும். அப்போ துர்நாற்றத்துலேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும், அவ்வளோதான். அப்போ நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி நம்மளுடைய உடம்புல இந்த எண்ணங்கள் எல்லாம், இந்த தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யாரையும் பிளேம் பண்ணுறது அர்த்தமே இல்லை, யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம். அதனால எல்லாம் ஒன்றும் கட்டு போயிடாது, கவலையே விட வேண்டாம். பெரியவெல்லாம் உட்காந்துருக்காளே அவள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாளே, யாரு என்ன அவள் மனசு பிள்ளைன்னு இருக்குன்னு நமக்கு தெரியும். மனுஷன்னா மனசு சஞ்சலப்படத்தான் செய்யும். அதனால அந்த மனசை இறைவனுக்கு கொடுத்துருவோம். விகாரங்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுத்துருவோம். இதை கல்டிவேட் பண்ணக்கூடியதான அத்தனை தனதானியங்களையும் பகவானுக்கே கொடுத்துருவோம். அப்போ நம்மளுடையது ஒன்றும் இல்லையே, நம்மளுடையதுன்னு ஒன்று வந்தால் தானே அதுக்கு நல்லது கட்டுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள்லாம். ஸோ அடுத்ததாக சாபோத்தார மந்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு பீஜாட்சர மந்திர சுரூபம். சாபத்திலிருந்து உத்தாரணம் செய்யக்கூடியதான மந்திரம். பலவிதமான சாபங்கள், பலவிதமான இப்போ சில பேர் ஆசீர்வாதம் போடுறதுக்கு பேர நிறைய சாபம் போடுவா. இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் இருக்கக்கூடியவா சாபம் போட்டா 100 மில்லியன் டைம்ஸ் பலிக்கும். அதனால முன்னைய காலத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவாளை திருமணத்துக்கு சேர்த்துக்க மாட்டா, அவளை யாரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழன்னு எதிர்பார்க்க மாட்டா. அது ஆனாலும் சரி பண்ணாலும் சரி. செவ்வாய் தோஷம் இருக்கிறவனுக்கு வாக்பலம் ஜாஸ்தி, அவன் சொன்னது பலிக்கும். அப்போ அதுக்கு நல்ல சொல்ல தோணவும் செய்யாது. என்ன செவ்வாய் மெலிஃபிக் பிளானட் பை நேச்சர். அட்லீஸ்ட் அவர் நல்ல இடத்துல உட்காந்தாரானா அதனால பெனிஃபிட் உண்டு, கெட்ட இடத்துல உட்காந்தாரானா ரொம்ப கொடுமையான விஷயமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு கரைக்கிற தண்ணி எப்படின்னா குடிச்சு விடலாம், அட்டை உப்பு இருந்தால் எப்படி குடிக்க முடியும் அந்த தண்ணியை? அந்த சங்கல்பத்தோட சேர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சாபோத்தார மந்திரத்தை நான் ஜபம் செய்ய போகிறேன். எவ்வளோ நாளைக்கு? 7 வாரம் ஜபேது, 7 வாரம் ஜபிக்க போகிறேன் இந்த மந்திரத்தை. இந்த மந்திரத்தினுடைய சக்தி என்னுடைய எல்லா விதமான சாபங்களையும் பாதகளிலிருந்தும் எனக்கு காப்பாற்றட்டும். இந்த சாப பாதங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியம் யாரு அப்படின்னா, நான் அதில் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன், புதப்பிரேத பிசாசம் அப்படின்னு. மகாவிஷ்ணு, மகாகாளி, ருத்ரன், இவா 3 பேர் தான் பலவிதமான பாதங்களையும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள். பாதைங்கிறவர்களே, பாதை அப்படிங்கிறதான ஒரு தத்துவமே ருத்ரனுடைய சிம்பதிகள் தான், ருத்ரலோகத்தில் இருக்க வேலை பண்ணக்கூடியவர்கள் தான். அப்போ மந்திரம் என்ன சொல்றது பார்ப்போம். ஓம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம், அகார உகாரம் அகாரம் சேர்ந்ததான பிரணவ மந்திரம். இது புருஷ பிரணவ மந்திரம் அல்லது சிவ பிரணவ மந்திரம், பிரம்ம பிரணவ மந்திரம் அப்படின்லாம் அதுக்கு பேர். ஹ்ரீம் அப்படின்னா பராசக்தியினுடைய பிரணவ மந்திரம். ஹகார ரகார ஈகாரம் ஹ்ரீம், இது 3 சேர்ந்தது ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜ பிரணவ மந்திரம்.
அதாவது சக்தி பிரணவ மந்திரம்னு பேர் இருக்கு, ஸ்திரீ பிரணவ மந்திரம்னு பேர். அப்போ பிரம்மத்தினுடைய ஒலியில் வந்து ஓம் அப்படிங்கிறது மேஸ்குலின், ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபெமினைன். அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, சிவனும் வந்துவிட்டா, சக்தி வந்தாச்சு. அடுத்தது க்ளீம். க்ளீம் அப்படின்றால் காளி ஸ்வரூபம், காலா ஈம் க்ளீம். க்ளீம் அப்படிங்கிறதான பீஜ மந்திரம் வந்து மகாகாளியினுடைய மந்திரத்வனி. அடுத்தது ஸ்ரீம். ஸ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பீஜாட்சர மந்திரம். அடுத்தது கிராம், காராயாம் கிராம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் கிராம் க்ரீம் சண்டிகே. சண்டிகே அப்படின்னா நம்மளுடைய இந்த தேவி மகாத்தினுடைய ஹீரோயின் தான் தேவி, மகாசக்தி ஸ்வரூபிணி, சண்டிகா பரமேஸ்வரி, பரபிரம்ம மூர்த்தி ஸ்வரூபிணி. சண்டிகா அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது அர்த்தம் உண்டு சண்டிகை. சண்டிகே தேவி. தேவி அப்படின்னா தேகத்தை ஆளக்கூடியவள், திவ்ய சக்தி இருக்கக்கூடியவள், மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியவள், பலவிதமான அழுக்குகளையும் தாவங்களையும் பாவங்களையும் பாதைகளையும் போக்க சக்தி இருக்கக்கூடியதான சைதன்ய வடிவம். அதுக்கு பேர் தேவன், அதனுடைய ஃபெமினைன் தேவி. சாபானுகிரகி குரு குரு ஸ்வாஹா. சாபத்தை வந்து விலக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவளே, அல்லது சாபத்தை அனுகிரகமாக்கி மாற்றக்கூடியவள். இப்போ சாபத்தை அனுகிரகமாக மாற்றிக்கொண்டவர்களுக்குள்ள ஒரு மகாபாரதத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அர்ஜுனன் வந்து தேவலோகத்துக்கு போனார் திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வரதுக்காக. அங்கே வந்து உர்வசி அர்ஜுனனை பார்த்துட்டா. உர்வசி வந்து அர்ஜுனனை பார்த்ததும் மயங்கி விட்டாள். புருஷன்னா இவன் புருஷன், எப்படியாவது இவனை திருமணம் பண்ணின்னு சௌக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அர்ஜுனன் கிட்ட ப்ரப்போசல் கொடுத்துட்டா. அர்ஜுனன் வந்து ரிஜெக்ட் பண்ணினான். நம்ம தர்மசாஸ்திரப்படி பெண்கள் ஏதாவது ஒரு புருஷனை நான் உன்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டார்களானா அதை மறுக்கிறதுக்கு ஆண்களுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம சாஸ்திரம் அலோவ் பண்ணுறதில்லை, அதை ஒத்துக்கணுமா. அதே நேரம் ஒரு புருஷன் ஒரு பெண்ணை பார்த்து ப்ரப்போசல் கொடுத்தாரானா, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு கொடுத்தாரானா, அவர் ரிஜெக்ட் பண்ணாத பாவமும் இல்லை, தோஷமும் இல்லை, ஒரு மண்ணும் கிடையாது, திரும்பி பண்ண வேண்டியது. இப்படி ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த காலத்துலேருந்து ரிசர்வேஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. அர்ஜுனனுக்கு வந்து அவுட்ரைட்லி ரிஜெக்டட். எனக்கு ஒன்று கல்யாணம் முடிக்க முடியாது, நீ தேவஸ்திரீ ஃபஸ்ட் பண்ண. தேவஸ்திரீகள்கிட்ட பெரிய ப்ராப்ளம் தெரியுமோ, அவளுக்கு தயாதாசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இருப்பா, நாளைக்கு விட்டு போயிடுவா, யாராலையும் ஒன்றும் கேட்டுக்க முடியாது. பிகாஸ் நான் பத்தாவே கிடையாது, எங்கள் அட்ரஸ் இருக்க இந்த ஊர் அவள் விட்டு போயிடுவான். இருக்கு அர்ஜுனோட பர்பஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். அவன் பிரம்மச்சரியம் இருந்தால் தான் அந்த திவ்யாஸ்திரத்தை வாங்கிக்கிறதுக்குள்ள சக்தி இருக்க முடியும். அவர் ரிஜெக்ட் பண்ணார். உருவசி என்ன பண்ணா, சாபம் போட்டான். என்ன சாபம் போட்டான், நீ ஆணும் பண்ணும் கட்டவனா போ, இவ்வளோ அழகான மேனி இருக்கிறதான என்ன ஒன்னால் விரும்பி தனித்து கொள்ள முடியாது, கட்டி பிடிச்சிக்க முடியாது அப்படின்னா உன்னுடைய இந்த வாழ்க்கையை வந்து வேணா போட்டும், நீ ஆணும் பண்ணும் கட்டவனா போ அப்படி. அவன் உடனே போய் இந்திரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணார். இந்திரன் தான் அர்ஜுனுடைய டீம்டு ஃபாதர். இந்திரனுடைய அம்ச சக்தி தான் அர்ஜுன். அர்ஜுனனுக்கு ஆச்சு அப்படின்னா உடனே சம்மன் போட்டார். யார்? உர்வசி கூப்பிட்டார் சபைக்கு. உர்வசி, நீ பண்ண தப்பாக போச்சுட்டியா, அவன் வந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு கெஸ்ட்டை எப்படி அவமானப்படுத்துறது, சொர்க்கத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஐ எம் வெரி அப்செட் அப்படின்னா. சரி, ஐ எம் வெரி சாரி பாஸ், நான் என்ன பண்ண பாதுக்காக, நீ இந்த சாபத்தை வந்து மோடிஃபை பண்ணு. அர்ஜுனன் எப்போ விரும்புகிறானோ அப்போ இந்த சாபம் பலிக்கணும். இந்த சாபம் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், ஒரே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி மோடிஃபை பண்ணி கொடுப்பியா, அது நான் பண்ணுறேன் அப்படின்னா. அப்படி உருவசி சாபம் உபகாரமாகிறது. அப்படி தான் அஜ்ஞாதவாச காலத்தில் ஆணு மண்ணு கட்டவனா சைரந்திரி அப்படிங்கிறதான வேஷத்தில் அர்ஜுனன் வாழ்ந்து வர்றார். சாபத்தை அனுகிரகமாக்கி மாற்றக்கூடியதான ஒரு சக்தி இந்த பராசக்தி கிட்ட இருக்கு. அப்போ நமக்கு சில பேர் போட்டதான சாபம் நமக்கு உபகாரமாக இருக்கும் சில நேரங்களில். அதாவது ஆபாசமான இடங்களில் போகிற நேரத்தில் ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் கண்ணால் பார்க்குறது அப்படின்னு தலையில் எழுதிருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் பார்த்து கண்ணில் ஏதாவது வந்து விழும், பார்க்கவே முடியாது. கண்ணை உறுத்தி இப்படி அப்படி இப்படி பண்ணி நேரத்துக்குள்ள பஸ்ஸு போயிடும், அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி போயிடும், வந்து பார்க்க முடிஞ்சிருக்காது. இதை சாபம் உபகாரமாகிறது. சில பேருக்கு வந்து சாபம் எப்படி உபகாரமாகும், ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருப்பா டிக்கெட்டு, இல்லை ட்ரெயினில் புக் பண்ணியிருப்பா போகிறதுக்கு. அடிச்சு படைச்சு நீங்கள் டைம் ஆச்சு ஓடி 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 போயிட்டு இருப்பார். போகிறதுக்குள்ளே டைம் லேப்ஸ் ஆகிடும், ஃப்ளைட் இஸ் லெஃப்ட், ட்ரெயின் போயிடுத்து. அவங்க திட்டி கிட்டி அது இதெல்லாம் பண்ணுவேன். ஃபைனலாக ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா தெரியும் நியூஸு, இந்த போன வண்டி விபத்தில் மாட்டின்ட்டு ஒருத்தரம் உயிர் படிக்கல, எல்லாரும் போயிட்டா அப்படின்னு. அப்பா தலையில் கை வச்சு உட்காருவேன். மை காட், யூ ஓன்லி சேவ்டு மீ, ஐ எம் வெரி சாரி, ஐ வாஸ் அனோயிங், ஐ வாஸ் ஃபயரிங் யூ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிலாம் சொல்லி 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 பகவான்கிட்ட காலில் விழுந்து கும்பிடு. இது வந்து அவனுக்கு சாபம், அவனுக்கு உபகாரமாகிறது. யாராவது போட்டிருப்பா. ஸோ அந்த மாதிரி சாபங்கள் நமக்கு உபகாரப்பிரதமாகி மாறிவிடும். அதுதான் சாபானுகிரகி.
இந்த சாபத்தை வந்து நமக்கு அனுகிரகமாக மாற்றிக்கொள்வது அல்லது சாதகமாக மாற்றிக்கொள்வது, அல்லது இந்த சாபமே தட்டாமல் நமக்கு வந்து ஷீல்ட் ஆட்டமாக ஒரு கவசமாட்டமாக இருந்து நம்மளை காப்பாற்றுறது. இது ரெண்டும் இந்த சக்தியால் பண்ண முடியும் இந்த சண்டிகா பரமேஸ்வரால். குரு குரு ஸ்வாஹா, திரும்ப திரும்ப நீ அதை எனக்கு செய். தேவ மந்திரங்கள் ஸ்வாகாவில் முடியும், பிதர மந்திரங்கள் ஸ்வதாவில் முடியும், பகவானுடைய மந்திரங்கள்லாம் நமகாவில் முடியும். இப்படியெல்லாம் பிரயோகங்கள் உண்டு. நான் முன்னாடி சொன்னதில் வந்து 7 டைப் ஆஃப் மந்திரங்களுடைய கன்க்ளூஷன். அப்போ என்ன சொல்லி வர அந்த மந்திரத்தில்? ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் கிராம் க்ரீம் சண்டிகே தேவி சாபானுகிரகி குரு குரு ஸ்வாஹா. மூச்சை வந்து ஒரே மூச்சில் சொல்லணும், விட்டு விட்டு விட்டெல்லாம் சொல்லக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் கிராம் க்ரீம் சண்டிகே தேவி சாபானுகிரகி குரு குரு ஸ்வாஹா. ஹா அப்படின்னு தீர்க்கம் நீட்டணும், ஸ்வாஹா சொல்லி நிறுத்தக்கூடாது. ஏன்னா நீட்டினா ஒன்று சிங்குலர், அது தீர்க்கமாக இருந்தால் அது ப்ளூரல். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி குரு குரு சொல்லியிருக்கா திரும்ப திரும்ப, அப்படிங்கிறதுனால அது வந்து மல்டிபிள். தேவி வந்து பராசக்தி நவ மாத்திர ஸ்வரூபிணியாகவும் அஷ்டமாத்திர ஸ்வரூபிணியாகவும் நவரச ஸ்வரூபிணியாக எல்லாம் வரா இந்த யுத்தத்தில். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான விதத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. அதையெல்லாம் பண்ணுறதுக்காக தான் தேவி அந்த மாதிரி பல ரூபமாக இருக்கிறா. அதுபோல் நமக்கு யாரெல்லாம் எங்கெங்கிறதெல்லாம் சாபம் போட்டிருக்கா தெரியாது. பல ஜென்மாக்களுக்கு முன்னாடி யாரோ போட்ட சாபம் இப்போ தான் அது மெச்சூராக இருக்கும், அது நம்ம தேடின்னு வந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் கவச்சம் போல அம்பாள் தன்னுடைய சட்டையில் வந்து அடித்து அதை துவம்சம் பண்ணிடுவாள். சண்டிகா பரமேஸ்வரனுடைய மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது ஒரு மனப்பான்மை இருக்கிறதான் தெய்வீக சக்தி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் இதுக்கு சாபோத்தார மந்திரம்னு பேர். 7 வாரம் ஜெபேது சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ 7 வாரம் ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஜெபிக்கலாம், 3 நேரங்களாக ஜெபிக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட அஷ்டோத்திர சகஸ்திர சங்கியா சாபோத்தார மகாமந்திர ஜபம் கரிஷே அப்படின்னு சொல்லி 1008 தடவை இந்த மந்திர ஜபம் பண்ணலாம். இப்படி நாம் என்ன மந்திரத்தை சொல்கிறதுக்கு விரும்புகிறோமோ, எந்த முறையில் சொல்ல விரும்புகிறோமோ அப்படி எடுக்கக்கூடியதாக ஒரு ரெசல்யூஷனுக்கு பேர் தான் சங்கல்பம். அப்படி இந்த சங்கல்பத்தை சொல்லி இந்த சாபோத்தார மந்திரத்தை சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக உத்கீலின மந்திரம். உத்கீலனம் இஷ்டபல சித்தி பிரதிபந்த நிவர்த்தையே உத்கீலின மந்திரம் ஜபேது. தன்னுடைய இஷ்ட காரியங்களுக்கு சித்தி கிடைக்கும்படியாக, தனக்கு விரும்பினதான விஷயங்கள் கைகூடுவதற்காக யாரெல்லாம் பிரதிபந்தங்களாக இருக்கார்களோ, இடையூறுகளாக இருக்கார்களோ, ஹர்டில்ஸ் ஆப்ஸ்டிகல்ஸாக இருக்கார்களோ, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி நிவர்த்தையே, அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணு. உத்கீலன மந்திரம் ஜபேது. உத்கீலனம் அப்படின்னா கீலனம் அப்படின்னா இந்த கீலம் அப்படின்னா ஆணி. உத்கீலனம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது, ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது, சலனம் இல்லாதது, மாற்றம் இல்லாதது, உறுதியானது, சதா சர்வகாலமும். இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மா எடுத்தாலும் அந்த சக்தி நம்ம கூடவே வரும். மகாமந்திரங்கள் ஜபம் பண்ண இருக்கிற அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் அந்த ஜென்மாவோடு சேர்ந்து வரும் இந்த சக்தி. அதுதான் மகாமந்திரங்களுடைய மகத்துவம். ஆகவே இந்த உத்கீலன மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி. இதை வந்து 1 வாரம் ஜபேது. 1 அப்படின்னா 21 வாரம் இந்த மந்திரத்தை நான் ஜபம் செய்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறார். இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் முதல்ல, அப்புறமா க்ளீம், அப்புறம் ஹ்ரீம், மகாலட்சுமி மகாகாளி அப்படிங்கிறதா தத்துவத்தை சொல்றது. சப்தசதி சண்டிகே, சப்தசதி சண்டிகே உத்கீலனம் குரு குரு ஸ்வாஹா. என்னை வந்து ஆர்த்திராண பராயண்ணே நமகான்னு சொன்ன மந்திரத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் உத்கீலன மந்திரம். ஆனால் உத்கீலனங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஆணி அரைஞ்சா மாதிரி. அது ஸ்டேபிளாக இருக்கும், எங்கேயும் மாற்றமே வராததுக்கு. இந்த மந்திரத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா, இஷ்டபல சித்தியும், அந்த இஷ்டபல சித்தியை அடைவதற்கு இடையூறுகளாக இருக்கக்கூடியதான பிரதிபந்தங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு அதுலேருந்தெல்லாம் காப்பாற்றி நிரந்தரமான சௌக்கியத்தையும் சுகத்தையும் கவசத்தையும் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கக்கூடியதான மந்திரம் தான் இந்த உத்கீலன மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சப்தசதி சண்டிகே உத்கீலனம் குரு குரு ஸ்வாஹா. அப்படி 21 வாரம் இந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்கிறேன் அப்படின்னு பகவானுக்கு முன்னாடி சங்கல்பம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறார்கள். இதில் ஸ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமி என்றதான அர்த்தம், ஹ்ரீம் அப்படிங்கிறதுக்கு மகாலட்சுமி என்றதான அர்த்தமே தான். சாபோத்தார மந்திரத்தில் வந்து கிராம் க்ரீம் அப்படிங்கிறதான 2 பீஜாட்சர மந்திரங்களை சொன்னோம். இந்த கிராம் அப்படின்னா ப்ரெசன்டென்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இகஜன்மம்,
இப்போ நடக்கிற விஷயங்கள். கா ரா ஈம். கா அப்படின்னா பிரம்மா, ரா அப்படின்னா ருத்ரன், ஈம் அப்படின்னா சக்தி. அப்படி ருத்ரனும் பிரம்மனும் சக்தியும் சேர்ந்ததுதான் மகாவிஷ்ணு. இவங்க 3 பேருடைய சக்தியும் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணு. ஸோ கிராம் அப்படிங்கிறதான மந்திரம் சமயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதான சக்தி, காலத்தை மாற்றி மயக்கக்கூடியது. இந்த காலம் நம் வாழ்கின்றதுக்கு பேர் காலம் அல்லவா? நம்மளுடைய அனுபவம் தான் உலகம். அனுபவ மண்டலம்னு பேர் இதுக்கு, உலகத்துக்கு. பூலோகம், பூர்லோகம், சுவர்லோகம். சுவர்லோகம் அப்படின்னா சொர்க்கம். இந்த சுவர்லோகங்கிறது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்முடைய அனுபவம் இருந்தால் தான் சுவர்லோகத்தை பற்றி நம்ம பேச முடியும். இப்போ தெய்வீ மகாத்மியம் தெரிஞ்சால் தான் தெய்வ மகாத்மியத்தை பற்றி பேச முடியும். அதை மாதிரி கிராம் அப்படிங்கிறதான மந்திரத்தினுடைய மகத்துவம் காளியினுடைய இந்த ஜென்மாவில், அதாவது இந்த மனித ஜென்மாவில் காளியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதான சாதக மந்திரம் தான் கிராம் அப்படிங்கிறதான பீஜாட்சரம். அடுத்ததாக க்ரீம். காரா ஈம் க்ரீம். அங்கேயும் பிரம்மா, ருத்ரன், சண்டிகா சக்தி. இந்த 3 சக்திகளை சேர்ந்ததுதான் க்ரீம். க்ரீம் என்ன சொல்றது அப்படின்னா, வரப்போறதான பாவி, வரப்போறதான ஃபியூச்சர் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மந்திரம், இந்த மந்திர துவனி, இந்த மந்திரத்தில் கூடிய தேவதா சக்தி உபகாரமாக இருக்கும். அதாவது கிராம் அப்படிங்கிறதான மந்திரத்தினால இப்போ வரைக்கும், அது பூர்வ ஜென்மா, இந்த ஜென்மாவில் நாம் இப்போ வரைக்கும் செய்திருக்கக்கூடியதான எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதான காளியினுடைய மகாமந்திர சக்தி, காலத்தை வென்றவள், காலத்தை நமக்கு சாதகமாக்கி மாற்றக்கூடியவள், காலத்தை இல்லாமல் செஞ்சவள் அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் கிராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தில் அடக்கமாகிறது. ஆகவே கிராம் அப்படின்னா இந்த ஜென்மாவில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியதான எல்லா பிரச்சனைகளையும் உன்மூலனம் பண்ணி, இல்லாமல் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடியவள். அதே நேரம் க்ரீம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இனிமேல் ஒருவேளை இந்த ஜென்மாவில் பை மிஸ்டேக் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணிட்டு பகவானாலே ஒன்றும் பண்ண முடியாதுடா பாவம் கேஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாவம் பண்ணுற வேணாரா, அதுக்கு அடுத்த ஜென்மா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். இப்போ அடுத்த ஜென்மாவிலையும் இந்த தெய்வீக சக்தி நம்மளை கூட வரணும், அதுக்கு தான் க்ரீம். அப்போது பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் கூட, அதாவது இன்ன வரைக்கும் எடுத்திருக்கக்கூடியதான பகவானுடைய அவதாரங்கள் அதெல்லாம் கிராம்குள்ளே வரும். நாளைக்கு எடுக்கக்கூடியதான அவதாரங்களை க்ரீமில் மாட்டிக்கும். அப்போது இந்த கல்கிங்கிறதான ஒரு அவதாரம் இனிமேல் வரணும். கல்கியில் விஷ்ணு சுரூபமாக வரப்போகிறது இந்த 3 பேர் தான். திரும்பி எல்லாரும் இந்த மூணு பேர் தான். இந்த பிரம்மா, ருத்ரன், சக்தி, 3 பேர் சேர்ந்து தான் மகாவிஷ்ணு முன்னாடியும் ஹெல்ப் பண்ணுறா, பின்னாடியும் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்திருக்கக்கூடியதான சமஸ்த தெய்வங்களுடைய அவதாரங்களும் கிராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்துக்குள்ளே அடங்கிவிடும். நாளைக்கு வரப்போகிறதான அவதாரங்களும் மகாசக்திகளும் சர்வ தத்துவங்களும் க்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்துக்குள்ளே அடங்கிவிடும். அதனால தான் 2 பிரணவ மந்திரம் அப்படிங்கிறதான ஓம் மேஸ்குலின் பிரணவம், ஹ்ரீம் ஃபெமினின் பிரணவம், இந்த 2 மந்திரங்களும் சேர்ந்து க்ளீம் அப்படிங்கிறதான சண்டிகா பரமேஸ்வருடைய சக்தியினால, ஸ்ரீம் அப்படிங்கிறதான மகாலட்சுமி ஸ்வரூபமாக இந்த ஜென்மங்கிறதான கிராம், அடுத்த ஜென்மங்கிறதான க்ரீம், இப்படி இகத்திலையும் பரத்திலையும் சஞ்சிதம், பிராரப்தம், வர்த்தமானம், ஆகாத்மி அப்படிங்கிறதான சர்வவிதமான கர்ம வினைகளாலையும் நாம் அனுபவிக்கக்கூடியதான எப்பேற்பட்டதான துரிதங்களில் இருந்தும் காப்பாற்ற சக்தி இருக்கக்கூடியது. இனிமேல் நாளைக்கு ஃபியூச்சர் யாராவது அவங்க சாபம் பண்ண போகிறா அப்படின்னு அந்த சாபத்தையும் மிட்டிகேட் பண்ணக்கூடியது, இல்லாமல் பண்ணக்கூடியதான சக்தி இந்த சாபோத்தார மந்திரத்தில் அடங்கியிருக்கு. அதுபோலவே கீலக மந்திரம் என்பது நமக்கு கவச்சஸ்வரூபமாக இருக்கிறது. இந்த கவச்சம் என்ன வேணும் அப்படின்னா இஷ்டகாமியார்த்தத்தை, இஷ்டபல சித்தியை கொடுக்கக்கூடியது. அந்த இஷ்டபல சத்தியை அடைய முடியாமல் ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி தடுக்கிறது அப்படின்னா அது பிரதிபந்த நிவர்த்தையாய் அந்த பிரதிபந்தங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உத்கீலின மந்திரம் நமக்கு சாதகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த சாபோத்தார மந்திரமும் இந்த உத்கீல மந்திரமும் எப்படின்னா பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், அது 2 சமமானது. இந்த 2 மந்திரங்கள், இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைத்து விட்டால் அவர்களிடம் இருக்கக்கூடியதான அபரிமிதமான சக்தி இகத்திலையும் பரத்திலையும் அவங்கள நல்லா காப்பாற்றும். இப்போ ஏற்பட்டதான பீஜாட்சர மந்திரங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சொல்லியிருந்தால் போரும், ஒரு தடவை கேட்டிருந்தாலாவது போரும். இல்லை தேவி மகாத்மியங்கிறத ஒரு புஸ்தகத்தில் ஆற்றுல வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டாலே போரும். அவங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. நரகங்கிறது அவளுக்கு வராது,
மரணத்துக்கு அப்புறம் கண்ட இடத்துலையும் போய் சுத்த வேண்டாம். நல்ல ஒரு தேஜோமயமான ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்ம சாட்சாத்காரத்தை வந்து இவங்களால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தான் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு எப்படி உபயோகமாகுன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, ஆத்ம சாட்சாத்காரம் என்பது வந்து புதுசாக உருவாக்கக்கூடியதாக ஒரு தத்துவம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம சாட்சாத்காரம். ஆத்மாங்கிறது பர்மனெண்ட், அதுக்கு மரணமும் இல்லை ஜன்னமும் இல்லை, அது எப்பவும் இருக்கிறதாக ஒரு தத்துவம். சாட்சாத்காரம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. நம்ம மறந்து வாழறோம், சரீரம் தான் எல்லாம், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தான் எல்லாம், இந்த அவேர்னஸ் தான் எல்லாம் அப்படிங்கிறதான ஒரு அவநம்பிக்கையில், துவைத பிரவൃத்தி, துவைத புத்தியில் வாழ்ந்து வரதான நமக்கு அத்வைத ஸ்வரூபமான எப்பவும் இருக்கக்கூடியதான ஆத்மாவை உணர்கிறோமே, அதுக்கு பேர் தான் ஆத்ம சாட்சாத்காரம் அல்லது ஆத்மானுபூதி. ஆகவே ஒன்று வந்து நமக்கு கன்விக்ஷன் ஆனது, புரிஞ்சினது, இன்னொன்று புரியாதது. இந்த புரிஞ்சதுக்கும் புரியாததுக்கும் நடுவில் பசியாட்டமாக குட்டுற ஒரு ஐட்டம் இருக்குது, அதுக்கு பேர் தான் சந்தேகம். அப்போ இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணினா மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். அதாவது நான் உடம்பு கிடையாது, நான் ஜீவன் கிடையாது, நான் பஞ்ச இந்திரியங்கள் கிடையாது. பகவத்பாதர்கிட்ட வந்து கோவிந்த குருபாதர் கேட்டார். அவர் சொல்றார், ந பூமிம் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூகः அநேகாந்திகத்வாத் சுஷுப்தைக சித்த ததேகோ வசிஷ்டः சிவ கேவலோகம் ததேகோ வசிஷ்டः சிவ கேவலோகம். நான் சிவம் 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 சிவம், கேவலம் சிவம், நத்திங் அதர் தன் தட். அந்த கன்விக்ஷன் அவர் சன்னியாசி தீட்சை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே பகவத்பாதருக்கு இருந்தது. காரணம் என்ன? இந்த கிளீங்காரி கூட இருக்கக்கூடியதுனால ஒரு பாக்கியம். பரமேஸ்வரன் எப்பவும் இருக்கிறது யாரு கூட? இந்த கிளீங்காரி கூட, அந்த ஓங்காரியோடு இருக்கிறதுனால அந்த அவதாரத்தில் வந்து அந்த புத்தியில் ஏற்கனவே அதோடு சேர்ந்து வந்திருக்கு, அந்த சுபாவத்தையும் அந்த தன்மையும். இதுக்குத்தான் இந்த ஒரு ஜென்மத்திலேயாவதும் நாம் வந்து மகா திரிபுர சுந்தரியான இந்த சண்டிகா பரமேஸ்வரனுடைய திருநாமங்களை புரிஞ்சு தெரிஞ்சுண்டு அர்த்த சகிதம் நாம் எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற தத்துவங்களோட உணர்வோட 2000 பேஜஸை படிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு நாமம் போரும், ஏகமப்பியக்ஷரம் தான், ஒரே ஒரு அக்ஷரம் தான் நம்மளை வந்து உற்பத்தி, நம்மளுடைய இந்த பிறவி மரணம் மரணம் அப்படிங்கிறதான் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிரணவம் அப்படிங்கிறதான ஓம் ஒரே ஒரு மந்திரம் தான் வேணும். அந்த ஒரு மந்திரத்தில் மனம் உரைக்கிறதுக்காகவும் அந்த ஒரு மந்திரத்தில் நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகிறதுக்காக தான் நம்ம அஷ்டோத்திரத்தை படிக்கிறோம், சகசநாமத்தை படிக்கிறோம், பலவிதமான பாடல்களை சொல்லுறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம், பல உபன்யாசங்களை கேட்குறோம், பல கோவில்களை சந்தர்சனம் செய்கிறோம், பல தீர்த்தாரணத்துக்கு போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரன், அந்த ஒரு அக்ஷரத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கை வரத்துக்காகத்தான் இந்த அத்தனை காட்டிக்கூட்டலும். ஆகவே இந்த எல்லாம் செஞ்சுட்டும் அந்த ஒரு அக்ஷரத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பகவான்கிட்ட வந்து பரிபூர்ணமான நம்பிக்கை, இறைவன் ஒரு மனித ஜென்மா எப்படியெல்லாம் உட்படுறங்கிறதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள்ல சொல்லி கொடுத்துருக்கார். அதை பயபக்த சத்தையோடு கேட்டு புரிஞ்சுட்டு நன்றாக நல்ல வாழ்வை அமைச்சு கொடுத்துக்கிறதுக்காக இறைவன்கிட்ட பார்க்கலாம். அடுத்தது வந்து நவாங்க பிராரம்பம். நவாங்கங்கள்லாம் என்ன நம்ம படிச்சிருக்கோமே, நவாங்கத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்ரீ தேவி மகாத்ம பாராயணம் கைஷேன்னு சங்கல்ப சொல்கிறோம் இல்லவே. அந்த நவாங்கங்கிறது என்ன? அந்த நவாங்கத்தினுடைய பிரதமம் அத்தியாயம், பிரதம பதம் என்பது வந்து நியாசம். நியாசம் அப்படின்னா சுத்தி பண்ணிக்கிறது, கிளென்சிங், சுத்தி பண்ணுறது. ஒவ்வொரு நியாசம் வந்து அங்க நியாசம் இருக்குது, கரநியாசம் இருக்குது, 2 முக்கியமான நியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு அங்கங்களில் சுத்தி பண்ணுறது, கரம் அப்படின்னா கரங்களில் சுத்தி பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு விரல்களும் என்ன, இந்த ஒரு விரல் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்மளோட உடம்புல, இந்த பிரபஞ்சத்தோட என்ன ஐக்கியமாக இருக்குது நமக்கு, எந்த விரலை எதுக்கு தொடணும், எப்போ தொடணும், எதுக்காக எப்படி தொட்டு இருக்கணும், எல்லா சத்தங்கள் பரிபூர்ணமாக மோஸ்ட் டீட்டெயில் ஃபார்மேட்டில் வி ஆர் கோயிங் டு லேர்ன். அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அப்போ அடுத்த வருஷ சங்கத்தில் நியாசம். என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும், பிகாஸ் ஐ எம் ரன்னிங், இந்த காஃபோட ப்ராப்ளம் இருக்குது. ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.